கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதிலே 2வது வசனத்தை வாசிப்போம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. போதும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவில் சில அறிவுகள் வேணும். என்ன பாஸ்டர், நாங்க தேவனை அறிந்து கொண்டோமே, அப்ப எங்க ஆத்துமாவுல இன்னும் அறிவு வேணுங்க, எங்களே புரியவில்லையே என்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் ஆத்மாவோட என்ன இல்லை, அறிவில்லைன்னு சொன்னா அதுல என்ன உண்டு? ஒரு நியாயம் உண்டு. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவில் அறிவில்லை என்று சொல்லுகிறீர்களே, அது எப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆத்மா தேவன் அறிவை கொடுத்திருப்பார். இந்த அறிவை எடுப்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். அது என்னென்ன அறிவு என்பதை நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏதேன் தோட்டத்துல சாத்தான் போனான். தேவனை நல்ல அறியக்கூடிய அறிவு இருந்தது. எல்லா மிருகத்துக்கும் பெயர் சூட்டக்கூடிய அறிவு இருந்தது. ஆனால் சாத்தான் அவர்களுக்குள் தேவன் கொடுத்த அந்த அறிவை அவர்களிலிருந்து எடுக்கணும். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அந்த அறிவு எடுத்துட்டோம்னா அந்த ஆத்துமா கண்கள் இருந்து காணாமலும், காது இருந்து கேளாமலும், இருதயம் இருந்து உணராமலும் போயிடும். அதுதான் அவன் நோக்கம். இந்த அறிவு இருக்க போய் தான் இந்த ஆத்மா இன்னும் உணருது. இந்த அறிவை அவன் எடுத்துட்டான்னு வைங்களேன், இந்த ஆத்மா கண் இருந்தும் காண முடியாது, காது இருந்தும் இருதயம் இருந்தும் உணராது. அப்ப இந்த அறிவை இவர்களிலிருந்து எடுப்பதற்காக தான் சாத்தான் உள்ள வாரான். ஆதாமிட்டையும் ஏவாள் கிட்டையும் தேவனை அறிகிற அறிவு இருந்தது. தேவன் யார் என்கிற அறிவு இருந்தது. தேவ சாயல்ல நாங்க இருக்கிறோம் என்கிற அறிவு இருந்தது. ஆனா ஒரே ஒரு அறிவு இல்லை, சாத்தானுடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிறதான அறிவு இல்லை. அந்த அறிவு அவர்களுக்குள்ள இல்லாததுனால சாத்தான் சத்தத்துக்கு அவங்க இடம் கொடுத்து ஆத்துமாவுல உணர்வு இல்லாமல் போச்சு. இயேசு வந்து கேட்டும் அந்த ஆத்துமா உணரலை. அது எங்க போச்சு அந்த உணர்வு? ஐயா, தேவனை அறிஞ்சவங்க, தேவன் யார் என்பது தெரியும், தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும் என்பது தெரியும். ஆனாலும் சாத்தானுடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற அறிவு அந்த ஆத்துமாவுல இல்லை. அதனாலதான் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. யாருக்கு? நமக்கு. இப்ப சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற அறிவு அவங்ககிட்ட இல்லாததுனால சாத்தான் உள்ள வந்தான். சாத்தான் சத்தத்துக்கு இடம் கொடுத்தாங்க, அவனையே வெளியே அனுப்பிட்டான். சிம்பிளா அவன் மேல முடிஞ்சிட்டு பாத்தீங்களா? ஏதாவது மம்முட்டி கொண்டு வந்தானா? ஏதாவது கடப்பாறை கொண்டு வந்தானா? ஏதாவது துப்பாக்கி கொண்டு வந்தானா? ஏதாவது AK-47 கொண்டு வந்தானா? ஒன்னும் கொண்டு வரல. அவன் வாய வச்சே இவங்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்க வேண்டிய அறிவு என்னன்னா, என் ஆத்மாவுல இருக்க வேண்டிய அறிவு என்னதுன்னா, சாத்தானுடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்க கூடாது. சாத்தானுடைய சத்தத்தையும் கர்த்தருடைய சத்தத்தையும் எப்படி பாஷ அறிவது? கர்த்தருடைய சத்தம் என்றால் அது நல்ல வழியில நடத்தும். சாத்தானுடைய சத்தம் என்றால் அதுல தந்திரம் இருக்கும். சாத்தான் என்ன சொன்னா, நீ இதை புசிக்கும் போது தேவர்களை போல மாறுவாய். எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. தேவனை போலவே நான் மாறிடுவனே. எப்பவும் அப்படித்தானே இருந்தே சாயல்ல. அந்த சாயலும் போதாது நமக்கு. பாருங்க, இந்த எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. பத்தியலா,
எங்க தேவசாயல படைச்சதே பெரிய பாக்கியம். அதுலயும் அந்த அம்மாவுக்கு திருப்தி இல்லை பாருங்க. இந்த அதான் பெண்களுக்கு என்ன வாங்கி கொடுங்க, என்ன வராது, திருப்தி வராது. 10 சேலை நீங்க வாங்கி கொடுத்தாலும், அடுத்த கடைக்கு கூட்டு போனாலும், புது அந்த சேலை எங்கதான் வருதோ தெரியல. நீங்க எல்லா மாடியிலுமே பாருங்க கூட்டம் இருக்காது. ஆனா பெண்களுக்குன்னு வரிசையா வச்சிருப்பான் பாருங்க, அங்க பாருங்க கமகப கப கபான்னு என்ன இருக்கும் பார்த்தீங்களா? ஆண்கள் முகத்துல அப்படி சிரிப்பு பொங்குது. ஏன்னா அனுபவம். அங்க என்ன இருக்கும், கூட்டம், அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன்னா இந்த ஏவாளுக்கு திருப்தி இல்லை. அது தேவனை போல ஆவோமா? அப்ப நாங்க அப்படி மாறணும், நாங்க அப்படி. ஆனா இயேசு என்ன சொன்னார்? சாத்தான் எப்போதுமே இயேசுவினுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவான். நீ கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம்னு இயேசு சொன்னா, நீ கீழ்ப்படியலைன்னா உனக்கு இதை விட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சாத்தான் சொல்லுவான். நம்ம எதை கேட்போம்? சாத்தான் தான் எனக்கு பிடித்தமானவன். அப்படித்தானே நினைச்ச ஏவாள். தேவர்களை போல மாறணுங்கிற அந்த ஆசை அவளை என்ன ஆக்கிட்டு, இப்பவும் நமக்கு சில உலக ஆசைகள் நம்மளை என்ன ஆக்கிறது, தேவ சாயலை இழந்து போக பண்ணியது. இதுதான் ஆத்மாவுல அறிவு இல்லாததுக்கு காரணம். ஆத்மாவுல கண்டிப்பா அறிவு என்பது இருக்கணும். முதலாவது என்ன அறிவு இருக்கணும்? சாத்தானுடைய சத்தத்துக்கு நான் செவிசாய்க்க கூடாது என்கிறதான அறிவு ஆத்மாவுல இருக்கு. அதுதான் நல்லது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசனி மூலம் கர்த்தர் என்ன சொல்றான்னு பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள். எரேமியாவே, மனுஷனுடைய ஆத்மாவிலே அறிவு என்கிற ஒரு காரியம் இல்லாததுனால அவங்க அந்த இருதயம் கடினமாகி மிருக குணமுள்ளவர்களாய் மாறினார்கள். அப்ப ஆத்மாவுல என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்களே. இயேசு வேதனைப்பட்டார் எரேமியாட்ட சொல்லி, எரேமியாவே, என் ஜனங்கள் எல்லாரும் அறிவில்லாமையினால் என்ன ஆகுறாங்க? சங்காரம் ஆகுதாங்க. அவங்க எல்லாம் அழிந்து போறாங்க. என்ன அறிவு இல்லை? என்னை குறித்ததான அறிவு இல்லை, நான் யார் என்கிறதான அறிவு இல்லை, சாத்தானுக்கு செவி கொடுக்க கூடாது என்கிறதான அறிவு இல்லை. அதனாலேயே அவர்கள் அழிந்து போனார்கள். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப இந்த ஆத்மாவுக்கு முதல் அறிவு என்னது? நான் சாத்தானுக்கு செவி கொடுக்க கூடாது என்கிறதான அறிவு. அப்ப இரண்டாவது என்ன அறிவு இருக்கணும்? எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்ய. ஐயா, பொல்லாப்பு செய்ய அறிவு இருக்கு, ஆனா நன்மை செய்ய அவங்ககிட்ட என்ன இல்ல? அறிவு இல்லை. காயின பாருங்க, காயின்ட்ட என்ன அறிவு இருந்தது? தேவன் யாருன்னு தெரியும், அவர்தான் தேவன்னு தெரியும், இல்லைன்னா காணிக்க கொண்டு போக மாட்டான். அவர் தான் தேவன்னு தெரிஞ்சனால தான் என்ன கொண்டு போனா? காணிக்கையை கொண்டு போனான். அப்ப அவர் தான் தேவன் என்கிற அறிவு அவன்கிட்ட இருந்திருக்கு. ஆனா என்ன அறிவு இல்லை? நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான அறிவு இல்லை. பொல்லாப்பு செய்கிற அறிவு இருந்ததை தவிர நன்மை செய்யணுங்கிற அறிவு அவனிடத்துல இல்லை. அதனால்தான் காயினை பார்த்து இயேசு என்ன கேட்டார்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க.
நீ நன்மை செய்தால் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? மேன்மை இல்லையோ? அப்ப நன்மை செய்கிறதான அறிவு யார்ட்ட இல்ல? காரணம் யாரு? காயின் பொல்லாங்கானால் உண்டானவன். அப்ப சாத்தான் காயின்ட்ட இருந்து எந்த அறிவை எடுத்துட்டான்? நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான அறிவை எடுத்துட்டான். அப்ப முதலாவது என்கிட்ட இருக்கக்கூடாத அறிவு, சாத்தானுக்கு நான் செவிசாய்க்க கூடாது என்கிறதான அறிவு என்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது என்ன அறிவு இருக்கணும்? நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான அறிவு இருக்கணும். மூன்றாவது என்ன அறிவு இருக்கணும் பாருங்க. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் வாசிங்க. அப்படி படுத்துக்கோப்பா, அப்படி கொஞ்சம் படுத்துக்கோ, தூக்கம் வந்துடும். உங்ககிட்ட தான் சொல்றேன். பைபிளை திறந்து கொஞ்சம் வசனத்தை பார்த்தா தூக்கம் வராது. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அதற்கு அவன் 12ஆம் வசனம். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். நல்ல கவனிங்க, இது யோனாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோனாவுக்கு தேவன் யாரு என்பது நல்லா தெரியும். அவருக்கு கீழ்ப்படியலனா என்ன தண்டனை வரும் என்பதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன அறிவு இல்லை? கீழ்ப்படியணும் என்கிற அறிவு இல்லை. ஐயா, தேவன் யாருன்னு அறிஞ்சிருந்தா, தேவனை விட்டு நான் விலகி போனா எனக்கு கர்த்தர் என்ன தண்டிப்பாருங்கிறது அறிவு இருக்கு. இல்லைன்னா சொல்ல மாட்டான். என்னாலதான் அந்த தீங்கு வந்தது, என்ன கடல்ல தூக்கி போடுங்கன்னு சொன்னானா இல்லையா? அப்ப அவனுக்கு தெரியுது, தேவனை விட்டு நான் விலகுனா, தேவனுக்கு கீழ்ப்படியாம நான் போனா எனக்கு அழிவில்லைங்கிற அறிவு இருக்கு. ஆனா கீழ்ப்படுகிற அறிவு இல்லை. அப்ப மூணாவது எனக்கு என்ன அறிவு வேணும்? கீழ்ப்படுகிற அறிவு வேணும். ஃபர்ஸ்ட் தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் தேவன் தான். ரெண்டாவது ஊழியக்காரர், மூணாவது பெற்றோர்கள், நாலாவது மேலான அதிகாரம் உள்ளவர்கள். ஸ்டடிக்கு வந்தாதானே தெரியும். ஃபர்ஸ்ட் தேவன், ரெண்டாவது ஊழியர், மூணாவது பெற்றோர், நாலாவது மேலான அதிகாரம் உள்ளவர். அப்ப கீழ்ப்படியணுங்கிற அறிவு அவன்கிட்ட இல்ல பாருங்க. அந்த அறிவு அவன்கிட்ட இருந்திருந்தா இந்த பாடு படணுமா? அதான் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். எங்க நமக்கு அறிவில்லாம நம்ம சங்காரமானா பரவாயில்ல, கூட இருக்கிறவன் என்னங்க செஞ்சான் அவனுக்கும் சேர்த்து அலை அடிக்க பாருங்க. எங்க நீங்க ஒரு ஆள் கீழ்ப்படியாதனால உங்க கூட இருக்கிற அத்தனை பேரும் பாதிக்கப்படுதாங்க. ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது. அவங்க என்னையா செஞ்சாங்க? அவங்க பிரயாணம் தானே போறாங்க. இந்த காற்று எதனால வந்ததுன்னு சீட்டு போடுதாங்க. யோனா பேருக்கு சீட்டு விழுது. யோனாக்கு தெரியும் அவர் தேவன், அவருக்கு கீழ்ப்படியலன்னா எனக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரியும். ஆனாலும் கீழ்ப்படுகிற அறிவு நமக்கும் தெரியும். ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும்னு, ஆனா ஜெபம் பண்ண மாட்டோம். வேதம் வாசித்தா கத்தர் உயர்த்துவான்னு தெரியும், ஆனா வாசிக்க மாட்டோம். கத்தரோடு ஐக்கியத்துல இருந்தா இன்னும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தெரியும், ஆனா இருக்க மாட்டோம். அந்த அறிவை சாத்தான் எடுத்துடலாம். அதுதான் அவன் டார்கெட். அந்த அறிவு போயிட்டாதான் இவனை ஒண்ணுமே செய்ய வேண்டாமே, கத்தரே அவனுக்கு தண்டனைய சிம்பிள், அவன் மேல ஈஸியா முடிஞ்சிட்டு பாருங்க. ஆனா மீனுக்கு அறிவு இருக்கு. மீனுக்கு என்ன இருக்கு? மீனுக்கு கட்டளை இட்டார். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார்,
அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஐயா, மீனுக்கு கத்தர் பேசும்போது மீனு கீழ்ப்படியுது. அதான் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா மாறுவான்னு சொல்ல காரணம். எவ்வளவு கனம் பொருந்தியவனா நம்ம இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதமா நம்ம இருந்தாலும், என் வீட்டுல 10 பைபிள் இருக்குன்னு சொன்னாலும், என் வீட்டுல ஏசப்பா போட்டா நிறைய இருக்குன்னு சொன்னாலும், உன் ஆத்மாவுல அறிவு இல்லைனா நீ மிருகத்துக்கு சமந்தான். ஐயா, மீனுக்கு கட்டளை இட்டார். மீன் போய், அப்ப மீன் எவ்வளவு தியாகம் பண்ணுதுன்னு பாருங்க. எங்க மீனு கூட ஊழியம் செய்யுது. மீனு கூட ஊழியம் செய்யுது. என்ன பஸ்டம் ஊழியம் செய்யுது? எங்க அதுக்கு எவ்வளவு பசிக்கும்? 3 நாள் இருந்திருக்கான். இவனை வச்சிட்டு அது சாப்பிடாம இருந்திருக்கு. இந்த மனுஷன் பத்துற பாடு மீனுக்கும் பாடு. அந்த மீன் என்னையா செஞ்சது? கொஞ்சம் யோசி. மீன் என்னையா செஞ்சது? அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ள நீந்திட்டு இருந்தது. அந்த மீனுக்கு இவனுக்கு சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தம் கிடையாது. இவனை உள்ள வச்சுட்டு அது 3 நாள் சாப்பிடாம இருக்கு. எவ்வளவு தியாகம் பண்ணுது. ஏன்னா இவனையும் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளை வந்துட்டு. நமக்கு பசிக்குமா பசிக்காதா? இவ்வளவு அறிவு மீனுக்குள்ள வச்சிருக்காரு. ஐயா, மீனு கூட தியாகம் பண்ணுதுயா பசிய. மீனு கூட கத்தருக்காக ஊழியம் செய்துயா. மீனு கூட கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுதுயா. ஆனா மனுஷன் கீழ்ப்படிய மாட்டுக்கானே. அதனாலதான் இயேசு அழுதாரு, எரேமியாவே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போறாங்க. அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். நம்ம கீழ்ப்படிஞ்சா என்ன ஐயா? கீழ்ப்படிஞ்சா நமக்கு என்னையா கிடைக்கும்? கீழ்ப்படியலைன்னா நம்ம எங்கேயா போக போறோம்? ஆனா நான் கீழ்ப்படிய பைபிள் வாசினா நான் பைபிள் எல்லாம் வாசிக்க மாட்டேன். ஏசப்பாவும் பார்ப்பார். நான் உன்னை உயர்த்தவும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவும், நான் உன்னை மேன்மையா வைக்கவும், நான் உன்னை கலெக்டர் ஆக்கவும், நான் உன்னை டாக்டர் ஆக்கவும். நம்ம மாட்டேன் மாட்டேங்கும் போது அவரும் மாட்டேன் மாட்டேன் பார். நமக்கு எல்லாம் வேணும். ஏசப்பாட்டேந்து ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும், நல்லது. ஆனா அவர் சொல்றத செஞ்சாதான் கிடைக்கும். எங்க வீட்டுக்கு காய் வாங்கி கொடுத்தா தானே சமையல் பண்ண முடியும். காயும் வாங்கி தர மாட்டேன். எனக்கு சமைச்சு போடுனா எங்க போய் அவங்க சமைப்பாங்க? அரிசியும் வாங்கி கொடுக்க மாட்டேன். எனக்கு சோறு பொங்கி தானா பொங்க முடியுமா அவங்களால? இதே போலதான் கத்தாவே, நான் உங்களை கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா என்ன ஆசீர்வதிங்கன்னா, அப்படியாப்பா, நீ என்னைக்கு கீழ்ப்படுதியோ நான் அன்னைக்கு என்ன செய்தேன்? ஆசீர்வதி. ஐயா, யோனாக்கு எல்லாம் அறிவும் இருந்ததுயா. தண்டனை கிடைக்குங்கிற அறிவும் இருந்தது, அடி விழுங்கிற அறிவும் இருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கீழ்ப்படிதல் இல்லை. இவனால மீனுக்கும் கஷ்டம். கூட இருக்கிறவங்க தான் கஷ்டம்னு பார்த்தா அந்த மீனுக்கும் கஷ்டம். நம்மளால நம்ம மிருக ஜீவன்களும் பாதிக்கப்படும். சில நேரம் நம்ம குடும்பத்துல செய்யற பாவத்தினால நம்ம மிருக ஜீவன்களும் சில நேரங்கள்ல பாதிக்கப்படும். எவ்வளவு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் நான் எழுதலை. ஐயா, மீன் பாதிக்கப்படுது. 3 நாள் சாப்பிடலையா. திமிங்கலாம், அதுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும். இவனையும் சாப்பிட முடியாது. ஏன்னா மேல கட்டளை இட்டுட்டார். இயேசு சொன்னா தான் பசிய கூட 3 நாள் அடக்கிட்டு இருக்கு பாருங்க. அது கூட அவ்வளவு தியாகம் பண்ணி கீழ்ப்படிது பாருங்க. அதால பேச முடியாது. ஆனா 3 நாள் ஏசப்பா. ஆனா அதுக்கு 3 நாள்னு தெரியாது. இயேசு சொல்ற வரை யோனாவை எங்க வச்சிருக்கணும்? அழுங்காம குழுங்காம வச்சிருக்கணும். கொஞ்சம் பசி வந்துட்டுன்னு சாப்பிட்டுட்டோம், மீன் செத்துச்சு. மீன்கிட்ட கூட என்ன இருக்கு? கீழ்ப்படிதல் இருக்கு, ஒபீடியன்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஒபீடியன்ஸ். கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுட்டு வர. அப்ப நமக்கு என்ன வேணும்? ஐயா, தேவன் யாருங்கிற அறிவு 2வது.
தேவன் எவ்வளவு ஆசீர்வதிப்பார்னு நமக்கு தெரியும். தேவனால எல்லாமே செய்ய முடியும் என்பது தெரியும். ஆனா என்ன முடியல? கீழ்ப்படியதான பஸ்ட முடியல. கீழ்ப்படுகிறோம் என்கிற அந்த அறிவு ஆத்மாவுல இல்லை. என்ன அறிவு இல்லை? கீழ்ப்படியணுங்கிறதான அந்த அறிவை ஆத்மாவுல இல்லாததுனாலதான் நம்ம சில சொல்லுவோம், என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டுக்கான், கீழ்ப்படிய மாட்டுக்கான் பாஸ்டர். ஏன்? சில நேரம் பெற்றோர் பிள்ளைகள் சொல்லுவாங்களே, ஏன் ஏன் வாட் இஸ் த ரீசன்? இதான் காரணம். அந்த ஆத்மாவுல அந்த அறிவு இல்லை. ஆத்மாவுல அந்த அறிவு போயிட்டுங்கிறதுனாலதான் கீழ்ப்படியல். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். யாதொரு வித்தியாசமும் இல்லை. ஏசப்பா, நான் உங்களை அறிஞ்சிருக்கனே, ஏசப்பா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே, நீ நல்லவர் என்பதை நான் ருசி பார்த்திருக்கிறேனே, எல்லாம் சரிப்பா. ஆனா என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லையே. ஆதலால் அவர்களை போல நீங்களும் அழிவீர்கள். அவங்களுக்கும் இவங்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை. கானான் தேசத்துக்கு போக வேண்டியவங்க சில அறிவுகள் இல்லாததுனால அழிந்து போறாங்க. தேவ சித்தத்துக்கு போக வேண்டியவங்க ஆத்மாவுல சில அறிவுகள் இல்லாததுனால அழிந்து போறாங்க. என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார். அது இயேசுவினுடைய வேதனையின் வார்த்தை. ஐயா, உலக அறிவு இருக்கு, கல்வி அறிவு இருக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்லையா? இயேசுவுக்கு கீழ்ப்படியணுங்கிறதானே அந்த அறிவு இருக்கணும். நன்மை செய்யணுங்கிறதுனானே அந்த அறிவு இருக்கணும். சாத்தானுக்கு செவி கொடுக்க கூடாது என்கிறதானே அந்த அறிவு இருக்கணும். இதெல்லாம் இல்லாம நம்ம கலெக்டராவே சீட்ல போய் உட்கார்ந்து இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மீனிட்ட இருக்கிற அறிவு யார்கிட்ட இல்லை? யோனா கிட்ட இல்லை. ஆனா அவன்கிட்ட கிருபை இருக்கு. அவனை கொண்டு எவ்வளவோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கு. இதெல்லாம் தடையா நிக்க காரணம் யாரு? யோனா கிட்ட உள்ள சின்ன அவ்வளவுதான். இது தடையா வருமா? சின்ன காரியம். எங்க எவ்வளவு கிருபை இருந்தது! ஒரு பட்டணத்தை ரட்சிக்கக்கூடிய பாக்கியம் யோனாட்ட இருக்கு. அது எவ்வளவு சந்தோஷங்க! ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்துல அவ்வளவு சந்தோஷம். அங்க 1,44,000 பேர் இருக்காங்க. அந்த 1,44,000 பேர் இயேசுவை சந்தோஷமா துதிக்கும் போது இதை பார்க்க எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பார்க்க விடலையே. அவனை போட்டு வாட்டி வதக்குத. கத்த நம்மளை கீழ்ப்படியாம விட மாட்டார். பத்திலா தேவ சித்தம் நம்ம மேல இருந்துன்னு வைங்களேன், நம்மளை கீழ்ப்படியாம நீ எங்க போனாலும் ஒப்புற விடவே மாட்டார். அவர் கைக்கெல்லாம் தப்பிக்கவே முடியாது. நம்ம சுயபலத்துல நம்ம பணபலத்துல ஒன்னும் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. சின்ன காரியங்க கீழ்ப்படியாம. அப்ப ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்க வேண்டிய அறிவு சாத்தானுக்கு செவி கொடுக்கிற கூடாது என்கிறதான அறிவு இருக்கணும். 2வது நான் நன்மை செய்யணுங்கிறதான அறிவு இருக்கணும். 3வது நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான அறிவு. இப்ப 4வது கடைசியா பாருங்க, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 16
12ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அடுத்து இருக்க வேண்டிய அறிவு எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு. ஐயா, ஆசாவும் தேவனை அறிஞ்சிருந்தான். அவனுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார் என்பது ஆசாக்கு அறிவு இருக்கு. ஆனா ஒரு வியாதி வந்த போது ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு இல்லை. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் என்கிறதான அறிவு இல்லை. நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாருங்க, ஜெபம் மட்டும் பண்ண மாட்டோம், மத்த எல்லாத்தையும் பண்ணுவோம். அவன் சொன்னா கேட்போம், இவன் சொன்னா கேட்போம், அது சரி. ஆனா ஜெபம் வரவே வர. ஐயா, வியாதி கண்டு காலைல வியாதி வந்து உட்கார்ந்து இருக்கார். கர்த்தர் அறிஞ்சவர் தான், கர்த்தர் யாருன்னு தெரியும், அவரை நோக்கி ஜெபிக்கணுங்கிறதும் தெரியும். ஆனா ஜெபிக்கணுங்கிற அறிவு, அந்த வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியையே தேடினானா. அநேக நேரம் நமக்கு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது நம்ம யாரை தேடுதோம்? அதான் கேள்வி. ஐயா, கானானிய ஸ்திரீக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் என்பதற்காக அவன் மனுஷனை தேடல, ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு அவட்ட இருந்தது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உட்கார்ந்து ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு இருக்கணும். கானானிய ஸ்திரீட்ட அந்த அறிவு இருந்ததுனாலதான் அந்த ஜெபம் அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது. நம்ம ஜெபம்னோட கத்தா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம் பாஸ்டர், என்ன பிரச்சனை, என்ன செய்யல, மாறல. எவ்வளவு நேரம் இயேசு இறக்கம் செய்யற வரைக்கும் கானானிய ஸ்திரீ ஜெபிச்சா. நம்ம ஒரு மணி நேரமே எங்களா, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணு நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். எது வர ஜெபம் பண்ணோம்? அவர் இரக்கம் செய்யும் வர. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான எதுவரை நோக்கி இருக்குமா? அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நோக்கி இருக்குமா? நம்ம ஜெபிச்ச உடனே அவர் தரக்கு அப்படி தண்டாருன்னு வைங்களேன், நமக்கு மேன்மையே தெரியாது. இப்போ ஒரு நிமிஷம் ஜெபிச்சா அவரால் தர முடியுமா முடியாதா? அப்படி தந்துட்டார்னா நம்ம அடுத்தது என்ன செய்வோம்? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில ஜெபத்தை விட்டுருவோம். பாத்தீங்களா? எங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வரட்டுங்க, எவ்வளவு கஷ்டமும் இருக்கட்டுங்க, ஜெபத்தை விடாதீங்க. ஐயா, ஜெபம் பண்ண அறிவு இல்ல, ஆனா இயேசுவ தெரியும். நான் யுத்தத்துக்கு போகும்போது எனக்கு ஜெயத்தை தந்தவர் இயேசு என்பது ஆசாக்கு தெரியும். அப்ப இந்த வியாதியிலும் என்ன சுகமாக்குவார் என்கிறதான அறிவு ஆசாக்கு ஏன் வரல? ஐயா, எத்தனையோ கஷ்டங்கள்ல இருந்து என்னை தூக்கி எடுத்தவர் இயேசு, அது தெரியுது. எத்தனையோ பாடுகள் இருந்து என்னை தூக்கி எடுத்தவர் இயேசு, அது தெரியுது. அப்ப இந்த கஷ்டத்தில் இருந்து என்னை தூக்கி எடுப்பார்னு ஏன் தெரியல? எங்கள் தேவன் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் ஜெபித்தவங்களுடைய முடி கூட கருகலை. இந்த முடிக்கு என்னங்க மேன்மை இருக்கு? அதையும் கர்த்தர் பாதுகாக்கார் பாருங்க. இந்த முடி அற்பமான எண்ணக்கூடியது, இதையும் கர்த்தர் பாதுகாத்துக்கார் பாருங்களேன். இந்த முடியை ஏதாவது செய்ய முடியும்? ஒன்னும் போய் வெட்டிட்டு வேணா வர முடியும், இதை ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா அந்த முடியையும் அவர் பாதுகாக்கார் பாருங்க. அக்னி அந்த முடியை கூட கருகலையாம். இயேசுவை நம்புனவங்களை எவ்வளவு பாதுகாக்க. எங்க உங்க முடி கூட கருகாத அளவுக்கு அவர் பாதுகாக்காரு. ஆனா சில கஷ்டம் வரும்போது அந்த இயேசு தெரிய மாட்டேங்கார்.
ஏன் ஜெபிக்கணுங்கிற அறிவு வரமாட்டுக்கு? ஏன்? ஆனா கஷ்டத்துல என்ன தூக்கி எடுத்தவர் அவர் தான் சொல்லுதோம். நான் ஆரம்பத்துல அவ்வளவு கஷ்டத்துல இருந்த பாஸ்டர், என்ன தூக்கி எடுத்தார். அப்ப என்ன அவர் நினைத்தள்ளினார்? அதே தேவன் தானே இன்னும் இருக்கார். அப்ப பண்ண ஜெபம் இப்ப எங்க? அப்ப இருந்த அன்பு இப்ப எங்க? இப்போ கொஞ்சம் வந்துட்டு பாஸ்டர், என்ன வந்துட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வந்துட்டு பாஸ்டர். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாஸ்டர், இப்போ ஏதோ எல்லாம் தந்துட்டார் பாஸ்டர், அதனால அப்படியே ஜபத்தையும் குறைச்சிட்டோம் பாஸ்டர். அப்படியா பாஸ்டர்? ரொம்ப நல்லது பாஸ்டர். ஐயா, ஆசீர்வாதமும் இருக்கட்டும், கஷ்டமும் இருக்கட்டும். தாழ்வில் நம்மளை நினைக்கிறவரும் அவர் தான், உயர்ல இருக்கும்போது நம்மளை ஆசீர்வதிக்கிறவரும். யோபுவை உத்தமத்தை சோதிச்சான் சாத்தான். இது இருக்கிறதுனால இவன் ஜெபம் வந்தாயா? எது? நல்ல கழுதை கொடுத்துருக்கேரு, ஒட்டகம் கொடுத்துருக்கேரு, ஆசீர்வதிச்சிருக்கேரு, நெய்யினால பாதத்தை கழு வச்சிருக்கீங்க, அதனால அவன் உங்களை நோக்கி ஜெபம் வந்தான், உங்களை தேடுதான், நன்மைய மறக்காம இருக்கான். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் அப்படிங்க. இந்த சோதனை நமக்கு வந்தா ஜெபம் பண்ணுவோம்? கண்டிப்பா பண்ண மாட்டோமே. அடுத்து அதை எப்படி திரும்ப சம்பாதிக்கலாம் என்று யோசித்து யூகித்து பல பல திறமைகளை உபயோகப்படுத்தி அதை இழந்து போனதை திரும்பவும் நான் பெற்றுக்கொள்வேன். இதுதான் உண்மை. ஆனா யோபு ஒன்னும் செய்யல. ஆனா அந்த அப்பம் பண்ண ஜபத்தை இப்பவும் விடலை. அப்பம் பிடிச்ச பிடிய இன்னைக்கும் விடலை. ஆசீர்வதிக்கும் போது நம்மளை கத்தரை எவ்வளவு பிடிச்சிருந்தோமோ, கஷ்டத்துல நம்மளை உயர்த்துற வரைக்கும் நம்ம எவ்வளவு தூரம் கத்தரை பிடிச்சிருந்தோமோ, அதே பிடி எல்லாம் அவர் தந்த பிறகும் இருக்கணும். தந்த பிறகு கொஞ்சம் லூஸ் விடுதுன்னு வைங்களேன், அப்படியே லூஸ் விட்டு எல்லாம் அப்படியே போயிடும். அப்ப பிடிச்ச பிடி கடைசி வரைக்கும் விடல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதுதான் அவனுக்கு மேன்மை. அவனுடைய முன்னிலைமையிலும் அதிகமாய் ஆசீர்வாதம். போனதுக்கெல்லாம் 2 மடங்கு கொடுத்தாரு. யார் நம்மளால 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சாலும் அவளை வாங்க முடியும்? கண்டிப்பா வாங்க முடியாது. ஒரு நிமிஷத்துல கொடுத்தாரு பாருங்க, அதான் கத்தர். அந்த கத்தரை தான் விடக்கூடாது. ஆரம்பத்துல ஜெபிச்ச ஜெபம் இப்ப எங்க போச்சு? ஆரம்பத்துல இருந்த வைராக்கியம் இப்ப எங்க போச்சு? ஆரம்பத்துல நான் நடந்து அவ்வளவு தூரம்னாலும் ஓடி போவான் பாஸ்டர், கத்தரை தினமும் தேடுவான் பாஸ்டர், எப்போ வச்சாலும் போயிடுவான் பாஸ்டர். இப்ப எங்க போச்சு? இப்ப எல்லாம் வந்துட்டு பாஸ்டர், கொஞ்சம் நிறைய ஆசீர்வாதம் வந்த பிறகு அதை பார்க்கணும்ல பாஸ்டர். இவரையே பார்த்துட்டு இருக்க முடியுமா பாஸ்டர்? இவர் தந்தாரு, தந்துட்டாரு, அதனால அவரை நாங்களும் விட்டுட்டோம் பாஸ்டர். இன்னார் இடத்தில் கற்றாய் என்பதை மறக்கவே கூடாது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வுல நம்மள நினைச்சார? யாரு நினைச்சாங்க? எங்க எல்லாராலும் தள்ளப்பட்டு இருந்தோம், யாரு நினைச்சா நம்மள? எல்லாம் பார்த்துட்டு இப்படி போனாங்க, ஒருத்தங்களும் இறக்கப்படல. ஆனா நம்ம மேல இறக்கம் வச்ச ஒரே ஒரு தேவன். ஆனா நமக்கு அவரை விட இப்ப எல்லாம் பெரிதாயிடுச்சு. அப்ப அவர் பெருசா தெரிஞ்சார். ஏன்னா அப்ப எனக்கு அவ்வளவு கஷ்டம், அப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தேன், உடுக்க வஸ்திரத்துக்கே வழி இல்லாம இருந்தேன். அப்ப அவரை நான் தேடினேன். ஏன்னா அப்ப எனக்குள்ள நல்ல பாரம் இருந்தது, நல்ல வாஞ்ச இருந்தது, ஜெபிச்சேன். ஆனா இப்ப எல்லாம் தந்துட்டார், ஒரு குறைவும் இல்லை பாஸ்டர், அதனால ஜெபமும் இல்லை பாஸ்டர். ஐயா, தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு எப்போ இந்த அறிவு வந்ததோ அப்பந்தான் ஆசீர்வாதம் வந்தது. என்ன அறிவு வந்தது? ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு எப்ப வந்ததோ அப்பந்தான் ஆசீர்வாதமும் வந்தது.
அது வரைக்கும் கடன் கூடிச்சு, காற்று அடிச்சது, பிரச்சனை கூடிச்சு, எல்லாம் கூடிக்கிட்டே தான் போகும். நம்ம கீழ்ப்படியாகும் போது எல்லாம் கூடிக்கிட்டே போகும், ஜெபிக்காத போது எல்லாம் கூடிக்கிட்டே போகும். எப்போ கீழ்ப்படிந்து ஜெபிக்கமோ அப்பந்தான் எல்லாம் அமரும். ஜெபிச்சா ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு அவ ஆத்மாவுல வந்தது. அந்த அறிவு வந்த உடனே அவளுக்கு அற்புதம் நடந்துதா? நடந்துச்சு. ஏன் அதுவரை நடக்கல? ஏன் அதுவரை அதிசயத்தை பார்க்கவே முடியல? எங்க வீட்டுல தானே அற்புதம் இருந்தது, வீட்டுல தானே பரிகாரம் இருந்தது. இந்த இப்போ அற்புதம் கிடைக்க ஏன் அப்பம் கிடைக்கல? இப்போ அற்புதம் செய்ய முடிஞ்ச தேவனால ஏன் முந்தைய செய்ய முடியல? என்ன போயிட்டு? ஜபம் போயிட்டு. ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு போச்சு. அதனால கடன் கூடிட்டு. ஆவிக்குரிய காரியங்கள் ஏதாவது குறையும் போது சில காரியங்கள் கூடி நம்ம தான் அலசி பார்க்கணும். நம்ம தான் வழியை அலசி பார்த்து அதை சரி பண்ணணும். இங்க ஜபம் குறைய 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 என்னைக்கு வேலை இல்லாம போக 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 அங்க கடைக்காரன் வீட்டு வாசலையும் வந்துட்டான். இப்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டம் வந்த போதுதான் யார் ஞாபகம் வரா? அப்பந்தான் கத்தரே ஞாபகத்துக்கு வரார். அது வரைக்கும் எங்க ஞாபகத்துக்கு வந்தார்? இல்ல. கஷ்டம் கடன் கூடின பிறகுதான் ஞாபகத்துக்கே வாரார். யாரு? கத்தர். நமக்கும் அப்படிதான் பாருங்க. சில பிரச்சனை கூடும் போதான் போய் கத்தர் சர்ச்சைக்கு போய் ஜெபம் பண்ணுவோமா, இந்த வாரம் 3 நாள் போயிட்டு வந்துருவோமா. ஏன் வருது? அந்த வாரம் கஷ்டம் அதிகம், அதனால அந்த 3 நாள் தேடக்கு வந்தோன்னா அடுத்த வாரம் கஷ்டம் மாறிட்டா, அதனால வரல பாஸ்டே. ஐயா இதெல்லாம் நன்மைக்காக தான் சொல்வேன். நம்ம வீட்டிலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாம இருந்தோம்னா எங்க ஆசீர்வாதம் வரும்? எலிசாட்ட போய் ஒண்ணும் கேட்கல, கடங்காரம் வந்து நிக்கான். எனக்கு ஒரு வழிய காமிங்க, ஒரே வழிமா, போய் உட்கார்ந்து என்ன செய், அதமல்ல செய். ஏன்னா நீ அதை தான் என்ன செய்யல, செய்யல. ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு 4வது நம்ம ஆத்மாவுல இருக்கணும். கஷ்டம் இருக்கோ இல்லையோ, தேவை இருக்கோ இல்லையோ, பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஐயா அவருடைய வருகைக்கு போவதுக்கே விழித்திருந்து ஜெபிங்கங்காரு. அப்ப நம்ம பிரச்சனைகள்லாம் ஜெபிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளைகள், என்ன அறிவு வேணும்? ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு வேணும். எங்க உட்கார்ந்து? அந்த அறிவு இல்லாததுனாலதான் அநேக பிரச்சனை, அநேக கஷ்டங்கள். நமக்கு கஷ்டம் வர காரணம் நம்ம தான். நமக்கு பிரச்சனை வர காரணம் யாரு? நம்ம தான். இப்ப தீர்க்கதரிசி மனைவி போய் எனக்கு கடன் ரொம்ப ஆயிற்று, அவங்க தான் பாஸ்டர் காரணம். எலிசாட்ட வந்து, எலிசா தீர்க்கதரிசி அவர் தான் காரணம். அவர் வந்தோன்னு சொல்லிட்டா, ஏமா வாங்கிட்ட என்ன இருக்கு, உன் வீட்டுல என்ன இருக்கு? என்கிட்ட ஒரு கூட என்னதாயா இருக்கு, அது இருக்குல்ல, அதை வச்சுட்டு இதுவும் சும்மா இருக்கு. பாத்தீங்களா? நம்மகிட்ட இருக்கிற கிருபை வச்சுட்டு சும்மா தான் இருப்போம், ஜெபம் பண்ண மாட்டோம். கடைசியில என்ன சொல்றது? கிருபை வளரவே மாட்டுக்கு பாஸ்ட், முன்னேறவே முடியல பாஸ்ட். ஜெபம் பண்ணாதாங்க எல்லாமே முன்னேறும். ஜபத்துல தான் எல்லாமே இருக்கு.
எங்க இருக்கு? ஜபத்துல தான் இருக்கு. ஒரு குடம் எண்ணெய் அசைவதும் ஜபத்துல தான். அந்த எண்ணெயின் மூலம் அநேகர் குடம் நிரம்புவதும் ஜபத்துல தான். அந்த எண்ணெயின் மூலம் மீதி எடுப்பதும் ஜபந்தான். எல்லாமே எதுலதான் இருக்கு? ஜபத்துலதான் இருக்கு. ஜெபிக்கணும் என்கிறதான அறிவு நமக்கு அனுதினமும் இருக்கணும். ஜபம்னா என்னது? ஏசப்பாவோடு பேசணும். இவருக்கு நம்ம நிலைமை என்ன தெரியும்? இவர் பாட்டுக்கு ஜெபிங்க. ஜெபிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க நிலைமை எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஜெபிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, அதுல உள்ள மேன்மை உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? தேவனை நம்மளும் அறிஞ்சவங்க தான். தேவன் யாருன்னு நமக்கும் தெரியும். ஆனா சில அறிவு நமக்கு தேவை. அதை கொஞ்சம் கூட்டிக்கிடணும். உப்பு கம்மியா இருந்தா உப்பு கூட்டிக்கிடணும், காரம் கம்மியா இருந்தா காரம் கூட்டிக்கிடணும். வேற என்னது? சாம்பார் பொடி கம்மியா இருந்தா சாம்பார் பொடி கூட போட்டுக்கணும். தண்ணி கூட ஆயிட்டுனா தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். அப்பந்தான் டேஸ்ட் வரும். ஒரு டேஸ்ட்டுக்கே இவ்வளவு பார்க்கும். அப்ப ஆசீர்வதிக்கப்படணும்னா எவ்வளவு வேணும்? சரிதானே? ஐயா, குழம்பு டேஸ்டா வரக்கு எவ்வளவு கரெக்டா பார்த்து போடுதோம். அப்ப ஆசீர்வாதம் வேணும்னா எவ்வளவு கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன செய்யும்? கண்களை மூடுவோம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தரித்திருந்து ஜபத்தின் ஜபம் ஜய ஜீவி வேதவே சட்டம் ஜபமே ஜீவன் ஜபம் ஜய ஜீவியத்தே இதுவே சட்ட இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் தலைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்பே. ஜபமே ஜீவன் ஜய ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜபமே இவன் ஜபம் ஜய ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்.